இப்படி பாருங்க இது ஃபில் ஆயிடுச்சு ஆமா தானே 1 2 3 4 5 6 7 8 இனி இங்க 1 2 3 4 5 6 7 8 இது ஃபில் ஆயிடுச்சு இனி இங்க 1 2 3 4 5 6 7 8 இது ஃபில் ஆயிடுச்சு clear so நான் 24 எலக்ட்ரான்ஸ் இருந்தது now carbon ma'am already oxygen carbon ஒரு bond இருக்கும் ma'am 1 2 3 4 5 6 இந்த ஆக்ஸிஜனோடது முடிஞ்சிருச்சு 2 4 6 8 ஆக்டெட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு இங்கேயும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு இங்கேயும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ரைட் 2 4 6 8 10 12 14 16 18 20 24 20 one second hello future champions எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லமா சோ இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் கெமிக்கல் பாண்டிங்ல இருக்கல லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சரை எப்படி நமக்கு வந்து ஈஸியா டிரா பண்ணலாம் அதுக்கான ஒரு ட்ரிக் தான் நம்ம இன்னைக்கு சொல்ல போறோம் பாத்துக்கலாமா so you know that Lewis structure is very important for the basis it's actually basis of the chemistry correct நம்ம அந்த லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் வரைக்கும் போது எதெல்லாம் ஞாபகத்துல வெச்சுக்கணும்னா ஒரு பர்టిక్యులர் காம்பவுண்ட்ல உங்களுக்கு தெரியும் ஒரு காம்பவுண்ட் வந்து ஒரு எலிமெண்ட் வந்து சென்ட்ரல் ஆட்டமா இருக்கும் மிச்சம் இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே டெர்மினல் ஆட்டம்ஸா இருக்கும் so central atom சொல்றது they always in the bigger size always keep this generally அத நான் இங்க வந்து ஒரு இது கோட் போட்டுருக்கேன் generally central atom சொல்றது they are always in the bigger size okay and lesser in number they will be having less number and they will less in electronegativity for example இப்ப CO3 சொல்றேனா கார்பன் தான் அதுல சென்ட்ரல் ஆட்டமா இருக்கும் ஏன் கார்பன் less நம்பரா இருக்கும் bigger in size lesser in electronegativity so that is the reason why like அது அப்படிதான் நமக்கு வந்து ஒரு எலிமெண்ட்ல இருக்கிற சென்ட்ரல் ஆட்டம் எதுன்னு நம்மளால கண்டுபிடிக்க ஈஸியா முடியுது ஓகே இனி எப்படி நமக்கு வந்து இது ஈஸியா இந்த மாதிரி லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் கண்டுபிடிக்கலாம்னா I am giving you an option I mean I am giving you an example here and அந்த எக்ஸாம்பிள் வச்சு நாம எப்படின்னு பாத்துக்கலாம் ஓகேங்களா கவனமா இருந்துக்கோங்க this is very important chapter so always step 1 னா என்ன சொல்லணும்னா என்ன பண்ணணும்னா step 1 plus 1 correct 6 into 3 is 18 18 plus 1 19 19 plus 5 24 valence electron is there and they are creating 12 valence electron bond ஒரு எலக்ட்ரான் வெச்சு bond ஒரு எலக்ட்ரான் வெச்சு ரெண்டு எலக்ட்ரான் வெச்சு ஒரு bond create பண்ணலாம்னா bond பண்ணலாம்ல அப்போ 24 எலக்ட்ரான் வெச்சு 12 valence electron bond create பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க so I told you nitrogen is the central atom of course oxygen என்ன இருக்கும் இதுதான் ஆக்ஸிஜன் இது பேசிக்கான விஷயம் நான் வரைஞ்சிட்டேன் நீங்க யோசிச்சுக்கோங்க எப்பவுமே நைட்ரஜன் ஆக்சிஜன் ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணிட்டு NO3 மைனஸ் ஃபார்ம் ஆகுறேன்னா கண்டிப்பா அதுல ஒரு பாண்டாவது இருக்கும் ஸோ அந்த பேசிஸ்ல நான் அதை கொடுத்தேன் ஸோ வேலன்ஸ் எலக்ட்ரான் பாண்ட்ல இருக்கிற 12 எலக்ட்ரான் பாண்ட்ஸ்ல 3 பாண்ட்ஸ் அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க மிச்சம் இருக்கிற எவ்வளவு பாண்ட்ஸ் இருக்கு 9 வேலன்ஸ் எலக்ட்ரான் பாண்ட் இருக்கு ஆமா தானே அதை நான் வந்து என்னன்னா எலக்ட்ரான்ஸா கன்வெர்ட் பண்ணி terminal atoms கொடுக்கிறேன் terminal atomத்தோட octet fill ஆகுற மாதிரி கொடுக்கிறேன் so there was 24 valence electron and 1 2 3 4 5 6 முடிஞ்சிருச்சு மிச்சம் இருக்கு நான் fill பண்ண போறேன் as in the form of electrons for the terminal atoms are you getting my point student okay 1 2 3 4 5 6 7 8 இதோட fill ஆயிடுச்சு இந்த ஆக்ஸிஜனோடது இப்படி பாருங்க இது fill ஆயிடுச்சு ஆமா தானே 1 2 3 4 5 6 7 8 இனி இங்க 1 2 3 4 5 6 7 8 இது fill ஆயிடுச்சு இனி இங்க 1 2 3 4 5 6 7 8 இதுவும் ஃபில் ஆயிடுச்சு கிளியரா சோ நம்ம 24 எலக்ட்ரான்ஸ் இருந்தது நம்ம எண்ணி பார்க்கலாமா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 நீங்களே எண்ணி பாருங்க 24 இருக்கும் of course இது நம்ம எண்ணணும் ஓகே இப்போ எல்லாமே சரி ஆயிடுச்சு ஆனா இந்த நைட்ரஜனோட ஆக்டெட் மட்டும் ஃபில் பண்ணனும் நெக்ஸ்ட்
நால யூஸ் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா இங்க இருந்து ஒரு எலக்ட்ரான் இங்க ஜாயின் பண்ணிக்கலாம். They can give us lone pairs can be given into the bond pair, correct? So இப்போ இப்படி கொடுத்துட்டேன்னா 1 2 3 4 5 6 7 8. இனி இப்போ நீங்க கேப்பீங்க மேம் இந்த ஆக்சிஜன் மட்டும் தான் கொடுக்க முடியுமா? இல்ல, எந்த ஆக்சிஜன் வேணாலும் கொடுக்கலாம். இப்போ நான் ஸ்பெசிஃபிக் இந்த ஆக்சிஜன் கொடுத்திருக்கேன். So this will be like nitrogen double bond oxygen 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 and minus. And one more thing I have to add here, இது எதில இருந்து வேணா கொடுக்கலாம். So basically இந்த ஸ்ட்ரக்சர் ஒரு ரெசோனன்ஸ் ஸ்ட்ரக்சர் மாதிரி தான் இருக்கும். அப்ப எப்படி எழுதுவீங்கன்னா நைட்ரோ அதே மாதிரி தான் இனி CO3 CO3 என் கூடயே ட்ரை பண்ணுங்க. என் கூடயே பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. CO3 carbon is 2 4, right? Carbon is 2 4, so the total valence electrons will be how much for the carbon? வீடியோஸ்க்கெல்லாம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதோட ஆன்சர் ClO3ஓடது ClO3 மைனஸோடது கண்டுபிடிக்க முடிஞ்சதா இல்லையான்னு இருக்கிறது காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இருக்கிற யூஸ்ஃபுல் வீடியோ வேணுமா இல்லையா, எந்த சாப்டர் வேணும், எந்த டாபிக் வேணும்னு காமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, பை பாய்.